ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் நல்ல காரசாரமாக பேல்பூரி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நான் அடித்து சொல்கிறேங்க, ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே பேல்பூரி அப்படியே நம்ம பர்ஃபெக்டாக வீட்டில் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், பட்டாணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 6 விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுமே 2 துண்டு பட்டை, கிராம்பு 4, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா சுருளை வணங்கினதுமே நாம் தக்காளி 2 ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுமே மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ குக்கர் மூடி திறந்து ஓப்பன் பண்ணி பட்டாணி உருளைக்கிழங்கு எப்படி வெந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். குருமா நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தாலே குருமா நல்லா கெட்டியாகவும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் புதினா தூவிக்கங்க. அவ்வளோதாங்க, நமக்கு பேல்பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு பூரி, கொஞ்சமாக துருவின கேரட், வெங்காயம் வேணுனாலும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பூரி பொரிச்சு வச்சுருக்கேன், அதையுமே 2 உடச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நாம் செஞ்சு வச்சுருக்க குழம்பு 2 கரண்டி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி பேல்பூரி வீட்லேயே 20 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குருமாவை வச்சு வீட்டில் மசால் பூரியும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதோட பிக்சர் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி இருக்கும். அம்மா வீட்டில் இருந்தப்போ எடுத்தது தான். அங்கே ட்ரைபேட் எதுவுமே இல்லை. ஒரு கையில் வச்சுட்டு ஒரு கையில் செஞ்சது தான் அப்படியே வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். பேல்பூரிக்கு கார்னிஷ்காக மேலே கொஞ்சம் கேரட், பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் பூரி நல்லா உடச்சி விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.